ஓகே வணக்கம். உங்களை பத்தி கொஞ்சம் ஒரு வரலாற்று சொல்லுங்களேன். என்ன நான் பிறந்த இடம் நான் வந்து சிகாமெட்டில் வந்து 1933 5ஆம் தேதி 5வது மாதம் நான் பிறந்தது. ஆனால் எங்கள் அப்பா வந்து பத்தரு. ஆனால் எங்கள் அப்பா நல்லா பெரிய வசதியாக இருந்தவர். அதனால் எங்களையெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாரு, நல்லா இருந்தோம். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் ஆனதும் சண்டை ஆரம்பிச்சிட்டு. அப்போ நான் வந்து ஒரு 7-8 வயசாக இருக்கும்போது சிகாமெட்டில் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ சண்டை ஆரம்பிச்சதும் எல்லாம்னாக்க ட்ரெயின்லாம் போகுது. அந்த ட்ரெயினில் வந்து வெள்ளக்கார பிள்ளைங்கள்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. அது எந்த வருஷம்? அது நான் நினைக்கிறேன் 40லயா இருக்கும், 40-41லயா இருக்கும். அப்பெல்லாம் எனக்கு ஒரு 9 வயசு. ஸ்கூல் படிக்கிறேன் நான். அந்த ஊர்ல இருந்து பெக்கோன்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல இருந்து நான் வந்து பாலோவில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வாத்தியார் சொன்னாங்க, இதை வந்து ஏன் அலையணும், ட்ரெயின்லயே போயிட்டு ட்ரெயின்லயே வர. காலையில ட்ரெயின் ஏறினா 12 மணிக்கு ட்ரெயின்ல திருப்பி வருவேன், வந்து பெக்கோவில் இறங்குவேன். அப்புறம் காலையில 7:30 மணிக்கு மறுபடியும் ட்ரெயின்ல போவேன். இது பள்ளிக்கூடத்துக்கு போறேன். அந்த ஊருக்கு போறதுக்கு நான் ட்ரெயின்ல தான் போறது, ட்ரெயின்லயே வர்றது. அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். வாத்தியார் சொன்னாரு, எங்க வீட்லயும் பிள்ளை இல்ல, இந்த எங்க வீட்லயே விட்டுருங்க. 3 மாசம் தான் ஸ்கூல் படிச்சேன், இங்கிலீஷ் ஸ்கூலு. அந்த ஊர்ல படிச்சதும் என்ன பண்ணிட்டாங்க, சண்டை ஆரம்பிச்சதும் எங்க அப்பா வந்து அந்த காட்டு வழியா ஒரு 5-6 காடி கீடி ஒண்ணுமே இல்லை, இந்த காட்டு வழியாவே ஒரு 7-8 பேர் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போறாங்க. கூட்டிக்கிட்டு போய் பெக்கோவுக்கு நாங்க போறோம். அப்போ ஒரு 11-12 போனோம். எல்லாம் சுரங்கத்துக்குள்ள மாட்டி குண்டு போட்டு எல்லாம் செத்து போயிட்டாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து எல்லாரும் இந்த குழாய்க்கரப்பணும் எல்லாம் 3 இது கட்டி சுடுகாட்டுக்கு கொண்டுட்டு போறாங்க. அந்த எனக்கு டவுன்ல எல்லாம் இருக்க முடியல, எல்லாம் ரொம்ப அநியாயம் நடக்குது. அப்புறம் என்ன செய்தாங்க, எல்லாம் வந்து கம்பத்துல குடியிருந்தோமா. அப்ப அந்த குடமெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க போனோம். அப்ப நீங்க ஒண்டி தான் போனீங்களா அந்த நேரத்துல? இல்ல, எங்க கூட்டமா என்னை கூட்டிட்டு வர்றாங்க. யாரு கூட்டிட்டு போனவங்க? யாரு? எங்க அப்பாவும் மத்த ஆளுங்கெல்லாம். நான் பாலோவில் இருந்தேன். ட்ரெயின் எல்லாம் ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் நின்று போச்சு சண்டையில. குண்டு புழுந்துகிட்டே இருக்கு. ராத்திரிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் விளக்கே இருக்காது. விளக்கு எங்க எரியுதோ அங்க குண்டை போட்டுருவான். எல்லா ஆளுங்களும் ரொம்ப பேரு சாவுறாங்க. அப்ப லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆமா, ஆஃப் பண்ணிட்டு இந்த தகரம் இருக்குல்ல, அந்த தகரத்துக்கு உள்ளுக்கு விளக்கு வச்சிருப்பாங்க பயந்துகிட்டு. அப்புறம் அதோட அந்த ஊரை விட்டு நாங்க என்ன செய்யறோம், இருந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் இந்த சீனனை வந்து கம்யூனிஸ்ட்காரன் சுட்டுக்கிட்டான். சுட்டதும் நாங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கோம். அப்ப எங்க அப்பா வந்து குழுவாங்கல கடை வச்சுட்டாரு. குழுவாங்கல வந்து கடை வச்சது நாங்கெல்லாம் அந்த ஊர்ல தான் இருந்தோம். எங்க அப்பா இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்ப நீங்க உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? உங்க கூட பிறந்தது 8 பேரு. 8 பேரு. 8 பேர்ல 6 பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப என்னோட தங்கச்சி நானும் தான் இருக்கிறோம். உங்க தங்கச்சி பேரு, உங்க பேரு எல்லாம் சொல்லிட்டுங்களேன். தங்கச்சி பேரு வந்து காமாட்சி. அது குமாஸ்ல இருக்கு. அதுக்கு ஒரு 8 பிள்ளைங்க, எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டுங்க. அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? இப்ப எனக்கு வந்துட்டு 78னாக்கா அதுக்கு வந்து 77 இருக்கும். ஒரு வயசு தான். நான் 33ல பிறந்தேன், அது 34ல பிறந்துச்சு. குமாஸ்ல இருக்கு. அதோட பிள்ளைங்க எல்லா ஊர்லயும் இருக்கு. கோலம்பூர்ல இருந்து எல்லா ஊர்லயும் இருக்கு பிள்ளைங்க. அப்ப இந்த சம்பவம் நடந்தப்ப அப்ப அந்த போறப்ப உங்க படிப்பை வந்து நீங்க தொடர முடியல. படிப்பு போச்சு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்க? பிற்பாடு வந்து நம்ம குழுவாங்கிற ஊருக்கு நம்ம வந்தோம். அந்த ஊர்ல இருந்து இந்த வெள்ளக்காரங்க பிள்ளைகள்லாம் ரயில்ல போகுது. அப்ப என்ன செய்தாங்க, வெள்ளக்காரங்க பூரா பிள்ளைங்களை மட்டும் முதல்ல ஏற்றி அனுப்பி விடுறாங்க லண்டனுக்கு. அப்படி சொல்லிக்கிட்டாங்க. எல்லாம் ஃபுல்லா வெள்ளக்காரங்க சின்ன பிள்ளைங்க தான் எல்லாம். ஒரு 15 வயசு, 10 வயசு, 3 வயசு, 4 வயசு பிள்ளையெல்லாம் போகுது இந்த ரயில்ல. அப்புறம் அதோட நாங்க என்ன செய்தோம், 41லயோ என்னமோ 1941 நாங்க எல்லாம் குழுவான் பக்கம் வந்துட்டோம். 1941 என்னமத்துல குழுவான் கிட்ட வந்துட்டோம். வந்து எங்க அப்பா அங்க கடை வச்சாரு. கடை வச்சு நான் போய் ஜப்பான் ஸ்கூல் சேர்ந்தேன். ஜப்பான் ஸ்கூல்ல 3 வருஷம் படிச்சேன். ஜப்பான் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. அது ஒண்ணு உங்களுக்கு பேச வருமா? ஞாபகம் இருக்கா அது படிச்சது? இருக்குமா, சொல்லுங்களேன். ஜப்பான் மொழியில என்ன உங்களுக்கு தெரியும்? ஜப்பான்ல வந்து உங்களோட பேரு என்னன்னு கேக்குறது வந்து அனத்தோனோ நமாயவன் நந்துஸ்கா அப்படின்னு கேட்கணும். அப்ப நீங்க மறு வார்த்தை எப்படின்னா வத்தாகுஷி நமாயவா நம்மளோட பேரை சொல்லணும்.
அதுல காலை வணக்கம், மத்தியானம் வணக்கம், சாயந்தரம் வணக்கம் எல்லாம் ஓரளவு எனக்கு நினப்பு இருக்கு. காலையில வந்து ஒகாயோ கோசாய்மாஸ், ஜப்பான்காரங்க யாருக்குமே தெரியும் எல்லாமே. ஒகாயோ கோசாய்மாஸ். மத்தியானம் வந்து கொனிச்சிவா, ராத்திரிக்கு வந்து கொன்வான்வா, சாயந்தரம் ராத்திரிக்கு வந்து ஒயா சுகினசாய் ஜப்பானீஸ்ல. அந்த அப்ப நீங்க அந்த 3 வருஷம் படிச்சப்போ உள்ள யாரோ உங்களுக்கு ஒன்னும் தொடர்பு இருக்கா? யாராவது பாத்துருக்கீங்களா அந்த ஜப்பானீஸ் உங்க கூட படிச்சவங்க? ஜப்பான்காரவங்க அங்க படிக்கல, ஆனா ஜப்பான்கார பொம்பளைக்கு தான் நிறைய பேரு. அவங்கள யாரும் உங்களுக்கு தெரியுமா? ஒன்னும் இருக்காங்களா? இங்க எங்க இருக்கிறாங்க, இங்க அது எங்கேயோ போயிட்டுங்க. ஓகே. அப்புறம் அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நான் ஜப்பானீஸ் ஸ்கூல் நல்லா பேசுவேன். அப்ப என்ன குதிரையெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க, குதிரையில தூக்கி வச்சு புல்லு வெட்டுறதுக்கு போவானுங்க. அப்ப நான் சீனா நல்லா பேசுவேன், ஒக்கியாம் நல்லா பேசுவேன். நான் சின்ன பிள்ளைல இருந்து நாங்க சீனா வீட்லயே குடியிருந்தோம் சிகாமெட்ல. அப்ப இங்கேருந்து புல்லு வெட்டுறதுக்காக எங்களை எல்லாம் சில பிள்ளைங்களை இழுத்துக்கிட்டு போவானுங்க. ஜப்பான்காரங்க அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போய் இந்த பழங்க, டொரியாம்பழம், ரம்புத்தான், அந்த பக்கத்துல நிறைய மரங்க. அப்ப அவங்க எல்லாம் வாங்குவானுங்க. வாங்கிக்கிட்டு வர சமயத்துல எங்க வீட்டு தோட்டத்துல நிறைய நானஸ் பழம் இருந்துச்சு. அவன் சொன்ன எனக்கு வேணும் அப்படின்னு. சரி இப்படி எவ்வளவுன்னா அந்த காலத்துல 7 வெள்ளி ஒரு பழம். நான் சொன்னேன் 7 வெள்ளி. நான் 2-3 பழத்தை வெட்டி நானஸை வெட்டி கொடுத்தேன். எடுத்துட்டு போறேன், போயிட்டான். நாளைக்கு கூட காசு தரேன்னா. அக்க நாள் வந்தான், வந்துட்டு போறான். நான் சொன்னேன் காசு கொடுக்காம போறேன். என்ன இங்க வான்னு கூப்பிட்டான். நான் போனேன்ல, எங்க அம்மா என்ன செய்தாங்க, அங்க இருக்க கம்பை தூக்கிட்டு இங்க வான்னாங்களே என்ன, அவன் ஒட்டியாந்து அருவா ஊத்திக்கிட்டு வந்துட்டான் வெட்டுறதுக்கு. அவனுக்கு கோவம் வந்துட்டு அவனைதான் கூப்பிடுறாங்க நினைச்சுக்கிட்டு. அந்த மாதிரிதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனா ஜப்பான் வந்து நல்லா பாடுவேன், ஜப்பான் பாட்டு நல்லா பாடுவேன். ஒரு பாட்டு பாடுங்களேன். அப்படியா? அதெல்லாம் பழைய காலத்து பாட்டு இல்ல, அது பரவாயில்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? நிறைய இருக்கு பாட்டு. சரி, ஒரு பாட்டு பாடுங்க. இருக்குது. ரொம்ப நல்லா இனிமையா இருக்கு. புரியாட்டியும் அதை கேட்கறதுக்கு ஒன்னும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தெரியும். ஒன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே. இந்த பாட்டுக்காக என்ன அழைச்சிக்கிட்டு ஒரு ஹோட்டல்ல கொண்டு போயிட்டு, பெரிய இடம், அந்த சாப்பாடு இடம். அப்ப நான் சின்ன பிள்ளை தானே. எங்க வாத்தியாரை கட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குது இது பாடுறது, நான் ரெக்கார்டிங் பண்ண போறேன்னு கூட்டி கொண்டு மேடையில வச்சு என்ன ரெக்கார்டிங் பண்ணாங்க. ரெக்கார்டிங் பண்ணிட்டு எங்க அப்பா வந்து கீழே நகை செய்யறவரு, அவர் கீழே பாசா கடை. அங்க வந்து நின்று என் குரலை கேட்டதும் நான் எப்பவும் பாடுவேன் வீட்டுல. குரலை கேட்டதும் அவருக்கு கோவம் வந்துட்டு, இது குரல் மாதிரி இருக்கேன்னு கீழே நின்றுகிட்டு இருந்தாரு. இறங்கி வந்தேன், நான் முன்ன இறங்குறேன், அவன் பின்னால வர்றான். இறங்கி வந்ததும் எங்க அப்பா எனக்கு கோவம் வந்து விட்டாரு, ஒரு அரைச்ச என்ன. அப்ப அவன் ஜப்பான்காரன் கோவம் விட்டு விறுவிறுன்னு இறங்கி வந்து எங்க அப்பா ஓங்கி 4 அரைச்ச விட்டான். எப்படி இருக்கும்? அவனுக்கு ஆத்திரம் வந்துட்டு. இதே மாதிரி எங்க அம்மா ஒரு தடவை வாங்குறதுக்கு இருந்தாங்க, எங்க அப்பா ஒரு தடவை ராணசு பழத்தினால. ரொம்ப ரொம்ப வேடிக்கைலாம் இருக்குது, எவ்வளவோ கதைங்க இருக்குது. அந்த அப்ப அந்த ஜப்பான் அந்த போர் நடந்தப்ப உங்களுக்கு அப்பா ஒன்னும் அவ்வளவு போர்னா ரொம்ப கதை இருக்கு. அது நாங்கெல்லாம் காட்டுல போய் ஒளிஞ்சி சொரங்கம் நோண்டி சொரங்கத்துக்குள்ள இருந்து ஒரு எஸ்டேட்ல இடம் கொடுத்தாங்க. நீங்க பிள்ளை குட்டியோட வந்துருக்காங்க, அங்க போய் இருந்து ஜப்பான்காரனுங்க ரொம்ப அநியாயம் பண்ணானுங்க அப்பா ஆரம்பத்துல. ஆனா அவங்க போற காலத்துல ரொம்ப நல்லவனுங்களா போனானுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குது ஜப்பான் நாடு, ஜப்பானோட வாழ்க்கை. அவங்க ஸ்கூலுக்கு போனா காலையில வந்ததும் இந்த இதெல்லாம் முடிஞ்சதும் பாட்டெல்லாம் பாடி முடிஞ்சதும் நேர தோட்டத்துல மம்முட்டியை கொடுத்து எல்லாத்தையும் தோட்டத்துக்கு அனுப்பிடுவான். போய் பயிர், பெரிய தோட்டம் போட்டு பயிர் போட வைப்பாங்க. அந்த பயிர்லாம் கடைசியில எல்லாரும் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி செய்வாங்க. ட்ரில் இருக்கு காலையில, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஜப்பான் ஸ்கூல். அப்பா வந்து பத்தர் தொழில் செஞ்சாங்கன்னு சொன்னீங்களே. அப்ப அந்த போர்க்காலத்துல ஜப்பான் அங்க ஆண்டப்போ அந்த ஏதோ உங்களுக்கு அந்த தொழில பாதிச்சுதா, ஏதோ செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ரொம்ப நாள் எங்க அப்பாவுக்கு வேலை இல்லாம, ஆனா இருந்த காசுங்களை வச்சு எங்க அப்பா நல்லா வேலை செய்து பணம்லாம் வச்சிருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு பாத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த காசு அந்த காசுலாம் ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு ஓரளவு வந்துக்குவாங்களே இது பண்ணி எல்லாம் நல்லா ஆயிட்டு. ரொம்ப
கஷ்டம் தான். சாப்பாடு இதெல்லாம் வாங்க முடியுமா? சாப்பாடெல்லாம் சண்டை கேட்டதுமே எல்லாம் அவங்க வீட்டுல ஒரு வருஷத்துக்குள்ள சாப்பாட்டை வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி எப்படி புளிய நோண்டி அதில் சிமெண்ட்டை போட்டு இந்த சாப்பாட்டு சாமான் அது உள்ளார வச்சு